ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நிறைய ஹிந்து மித்தாலஜி வீடியோ பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு கிரீக் மித்தாலஜி வீடியோ பார்க்கலாம். கிரீக் மித்தாலஜியில் மோஸ்ட் பவர்ஃபுல் வார் காடஸ் தானே நம்ம அத்தினாவை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். காடஸ் அத்தினா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட், அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்றது பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஹவு பவர்ஃபுல் இஸ் காடஸ் அத்தினா. ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம அத்தினா பற்றி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஆரே கேலக்ஸி தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய மெயின் சேனல். அந்த சேனலில் முருகப்பெருமான் வர்சஸ் காடஸ் அத்தினான்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது பழைய வீடியோ, டைம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத்தினாவோட ஆரிஜினை பேசிக்காக பார்த்துடலாம். இவங்க கிரீக் மெத்தாலஜியில் ரொம்பவே மோஸ்ட் பவர்ஃபுல் காடஸஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். காட் ஆஃப் தண்டர்னு சொல்லக்கூடிய ஜீவுஸ் மற்றும் மேடிஸோடைய மகளாக அவங்க இருக்காங்க. இந்த மேடிஸுக்கு இவங்க பிறந்த கதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஜீவுஸோட மகளாக பிறந்தது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஜீவுஸோடைய ஃபாதர், அதாவது நம்ம குரோனஸ், அவருடைய ஃபாதரான யுரேனஸ், அவர் வந்து சாபம் கொடுத்துருப்பாரு. அந்த சாபம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கொண்டுட்டு தான் அந்த சபையை வந்து அபகரிச்சுப்பார், அந்த கிங் பொசிஷனை அபகரிச்சுப்பாருன்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரோனஸ் யுரேனஸ் வந்து கேள் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாபத்தை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் குரோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸை கொண்டதுக்கு அப்புறம் தன்னோட குழந்தைகளை கூட ட்ரை பண்ணுவார். பட் அப்போ நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடும். அதில் ஒரு முக்கியமான குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜீவஸ். அதுக்கப்புறம் ஜீவஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த பெரியவனாகி நம்ம குரோனஸ் கூட பேட்டில் பண்ணுவார். அந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரோனஸை பீட் பண்ணி அந்த பொசிஷனை இவர் எடுத்துப்பார். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங் பொசிஷன் ஆகிடுவார், ஒலிம்பியன் கிங் காடாக மாறிடுவார். ஸோ இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே விஷயம் நடக்கும் கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அந்த சாபம் இவரையும் அட்டாக் பண்ணும் அப்படின்னு தெரியும். ஸோ தனக்கு பையன் பிறந்தா கண்டிப்பாக தன்னை கில் பண்ணிட்டு அந்த பொசிஷன் அவன் எடுத்துப்பான் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வைஃபான மேடிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேடிஸ் கன்சீவாக இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு வாட்டராக மாற சொல்கிறாரு ஜீவோஸ். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் ஷிஃப்டிங் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். எல்லா விதமான ஷேப்புமே அவங்க மாறுவாங்க. அவங்க லிவிங் பீனாகவும் மாறுவாங்க, ஒரு ஆப்ஜெக்டாகவும் மாறுவாங்க. ஸோ அவங்கள வாட்டராக மாற சொல்கிறாரு. அது எதுக்குன்னா, அவர் வாட்டராக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள குடிச்சிட ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தன் பையன் பிறக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க கன்சீவில் இருக்கும் போது அவங்கள கொண்டுடுன்றதுக்காக அவங்க வைஃபை கூட ட்ரை பண்ணுறாரு. அவங்கள வாட்டராக மாதிரி குடிச்சிடுறாரு. அவங்கள குடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தலை வலிச்சிட்டே இருக்குது. என்னடா அது தலை வலிச்சிட்டே இருக்குன்னு சொல்லி ஹெப்பாஸ்டர்ட்ட போயிட்டு இந்த தலையை ஓப்பன் பண்ணிப்பாரு, என்ன இருக்குன்னு செக் பண்ணிப்பாரு அப்படின்னு கேட்காரு. ஹெப்பாஸ்டர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒலிம்பியன் காட்ஸுக்கெல்லாம் வெப்பன்ஸாக மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாரு, வெப்பன்ஸை கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. இங்கே எப்படி ஹிந்துசமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வகர்மாவோ அந்த மாதிரி கிரீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்பாஸ்டஸும் சரின்னு சொல்லிட்டு அவர் தலையை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தலையை கிழிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அத்தினா வெளில வராங்க. ஸோ வெளில வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாலிப பெண்ணாக தான் வராங்க, குழந்தையாக வரல, அவங்க ஒரு வாலிப பெண்ணாக வராங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உருவாகிட்டாங்க. இவ்வளோ நாளாக அவருக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. ஸோ இவர் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிழிச்சிட்டு வெளில வராங்க. ஜீவுஸ் இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது ஒரு பையன் தான், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவளால் நமக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நினச்சி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் இவங்க தான் மகளாகவே வளர்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அத்தினாவுடைய ஆரிஜின் ஸ்டோரி. அவங்க இப்படி தான் பிறந்திருக்காங்க. சரி, ஓகே, இப்போ என்னோட பவர்ஸ் பற்றி பார்க்கலாம். அத்தினா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் அண்ட் காட் ஆஃப் வின்ஸ்டம். இந்த உடல்நிலைக்காக இருக்கட்டும், செல்வத்துக்கும் சரி, அப்புறம் போர்களுக்கு, யுத்தங்களுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் கடவுளாக இருக்காங்க. அண்ட் இவங்களோட பவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க மோஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லணும், எக்ஸ்ட்ரீமட்டாக இன்டெலிஜென்ஸ். ஒலிம்பியன் காட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பியன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 12 காட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் மோஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே அறிவு கூர்மையுடைய ஒரு கேரக்டர். நிறைய காட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் கேட்பாங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேட்டில் இவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகம். எப்பேற்பட்ட பேட்டிலாக இருந்தாலும் அந்த பேட்டில் வின் பண்ணுறது எப்படி, ஸ்கெச் பண்ணுறது எப்படி, ஸ்கெச் பண்ணி வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்லாம் பயங்கரமாக போடுவாங்களாம். ஸோ இவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் அதிகம். ஜீவோஸை விட இவங்க பயங்கர இன்டெலிஜென்ஸ். இவங்ககிட்ட ஷேப் ஷூட்டிங் இருக்குது. எந்த ரூபத்துக்கு மேலே மாற முடியும், இவங்களால் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் பொருளாகவும் மாற முடியும், எந்த ஒரு லிவிங் பீனாகவும் மாற முடியும். ஸோ ஷேப் ஷிஃப்டிங் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இன்வின்சிபிலிட்டி, இவங்களால் இன்வின்சிபிளாக மாற முடியும். அதே மாதிரி சைஸ் ஆல்டர்னேஷன், சைஸை ஆல்டர்னேட் பண்ண முடியும். தான் உருவத்தை பெருசாக்க முடியும், தான் உருவத்தை சின்னதாகவும் ஆக்க முடியும். இவங்ககிட்ட எக்கச்சக்கமான மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் அதை யூஸ் பண்ணி நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் இவங்களால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் டெலிபோர்ட்டேஷன், இவங்களால் டெலிபோர்ட் ஆக முடியும், டெலிகனைஸ் பண்ண முடியும். அண்ட் மைண்டாலே பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையுமே அவங்களால் புரிஞ்சிக்க முடியும். எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க மனசில் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மைண்டில் நினைக்கிறதோ இல்லை அவங்க மனசில் நினைக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்களால் தாவரங்களையுமே மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ நீர், நிலம், ஆகாயம், காற்றுன்னு சொல்லி அந்த 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 பூதங்களுமே பார்த்தீங்கன்னா இவங்களால் மேனிபுலேட் பண்ண முடியும். அண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன், இவங்களால் ஆப்ஜெக்ட்டுமே கிரியேட் பண்ண முடியும், அந்த ஆப்ஜெக்டை மறைய வைக்கவும் முடியும். அண்ட் ரியாலிட்டி வார்ப்பிங், இவங்ககிட்ட ரியாலிட்டி வார்ப்பிங் பவர்ஸ் இருக்குது. பட் அது லிமிட் தான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரியாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா இவங்களால் வார்ப் பண்ண முடியும். இவங்க காட் ஆஃப் தண்டரோட புடுன்றதுனால இவங்களுமே தண்டர் லைட்னிங்காக மேனிபுலேட் பண்ண முடியும், ஸ்கையுமே மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ ஸ்கை கண்ட்ரோலேஷன் இவங்ககிட்ட இருக்குது. அண்ட் மைண்ட் கண்ட்ரோல், ஸோ மைண்டையுமே இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹியூமன்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும்,
இருக்கட்டும் இல்லை மற்ற பூச்சிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இவங்களால அவங்கள மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். இவங்ககிட்ட எக்கச்சக்கமான நிறைய பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருக்குது. அந்த வெப்பன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய டைட்டன்ஸ் கூட பேட்டில் பண்ணி இவங்கள வின் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% அல்லது 80% அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற விஷயம் இவங்களுக்கு தெரியும். லாங்குவிட்டி பவர்ஸாக ஹியூமன்ஸுக்கு இவங்களால் கொடுக்க முடியும். ஸோ மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து சீக்கிரமாக செத்துருவாங்கன்னா அவங்களுக்கு அதிக நாட்கள் வாழக்கூடிய ஒரு ஆயுள் தன்மையை கொடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசு பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா வயசாக்கி அவங்கள வந்து கொல்ல முடியும், வயசானவங்களை எங்கே மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பவர்ஸ்லாம் இவங்களுக்கு இருக்குது. அண்ட் சாபம் கொடுக்க முடியும், இவங்களால் சாபமும் கொடுக்க முடியும், சாப விமோச்சனமும் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் இவங்களுக்கு டூப்ளிகேஷன் இருக்குது, இவங்களால் தன்னை டூப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு டூப்ளிகேட் பண்ண முடியும் சொல்ல முடியாது, பட் இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமட்டாக தன்னை டூப்ளிகேட் பண்ண முடியும். உயிரே இல்லாத விஷயத்துக்கு இவங்களால் பார்த்தீங்கன்னா உயிர் கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ இருக்குன்னா அந்த மரத்துக்கு உயிர் கொடுத்து ஆல்ரெடி மரம் உயிரோடு தான் இருக்கும், பட் அந்த மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் மாதிரி ஒரு நடக்கக்கூடிய திறமையை கொடுக்க முடியும். உயிரே இல்லாத இருக்க பாறைகள் இருக்குன்னா அந்த பாறைக்கு உயிர் கொடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் மாதிரி ஆக்டிவேட் பண்ண முடியும். ரொம்பவே பவர்ஃபுல்லான எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் இருக்குது, எனர்ஜி ஷீல்டு இருக்குது, எனர்ஜி லேசர் இருக்குது. இந்த மாதிரி எனர்ஜி சம்மந்தப்பட்ட நிறைய பவர்ஸ்லாம் இவங்ககிட்ட இருக்கும். டார்க்னஸ் மேனிபுலேஷனுமே இவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி லைஃப் மேனிபுலேஷன், இவங்களால ஒரு ஹியூமனோட லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ண முடியும். ஹியூமன் லைஃப்பில் இருக்கிற நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ சாதாரண மனுஷ வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இவங்க கொண்டு வர முடியும். அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும், அதே டைம் அவங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்க முடியும். ஸோ ஹியூமன் லைஃப்பை பார்த்தீங்கன்னா இவங்களால் மேனிபுலேட் பண்ண முடியும். இவங்க ஒரு சுப்பீரியரான ஒரு வாரியன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டில் ஸ்கில்லில் மட்டும் கிட்டத்தட்ட இவங்க ஒரு ஆம்னிஷியன்ட் லெவல் பிங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேட்டில் ஸ்கில்லில் மட்டும் ஸோ ஆம்னிஷியன்ட் லெவலில் இருப்பாங்க, பட் கம்ப்ளீட்டாக ஒரு ஆம்னிஷியன்ட் கிடையாது, அந்த லெவல் கிட்டத்தட்ட வந்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இன்டெலிஜென்ஸ். அது முக்கியமாக பேட்டில் ஸ்கில்லில் இவங்களை அடிச்சிக்கவே முடியும்னு சொல்லி ஆகணும். அப்புறம் ஆடியோ கனிசஸ், இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ சிங்கிங் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ மியூசிக் நாலேஜுமே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். மியூசிக், டான்ஸு, சிங்கிங் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிறந்து விளங்கியிருக்காங்க. அந்த நாலேஜுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்க இன்வின்சிபிளி மட்டும் இல்லை இன்டான்ஜிபிளியாகவும் இருக்க முடியும், ஒரு விஷயத்துக்குள்ளே ஊடுருந்து போக முடியும். அண்ட் ஹியூமன்ஸ்குள்ளே வந்து ஹியூமன்ஸோட சோலை இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ஹியூமன்ஸ்குள்ளே போய் ஹியூமன்ஸ் இப்படி கோஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பேசிக்காக அதை பண்ணணும் தேவை கிடையாது, பிகாஸ் இவங்கள்ட்ட மைண்ட் கண்ட்ரோல் இருக்குது, மைண்ட் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அப்படி இல்லைனா ஹியூமன் சோலை கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் அத்தினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்மோர்டல். பேசிக்காக அந்த ஒலிமென்ஸ் கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்மோர்டலாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி அத்தினாவும் ஒரு இம்மோர்டலாக இருக்காங்க. இவங்களை யாராலையுமே கொல்ல முடியாது, பட் அதுக்காக இவங்களுக்கு அழிவே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த யூனிவர்ஸ், இந்த முழு பிரபஞ்சமும் அழிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அத்தினாவும் அழிஞ்சிருவாங்க. ஸோ காட்ஸ் அத்தினாவுக்கு இறப்பு இல்லைன்னு சொன்னாலும் இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டெத் உண்டு. கிரேக்க உலகத்தை படைச்ச காயா இருக்காங்க இல்லையா, ஸோ உலகத்தோட அவங்க தான் உலகத்தோட கிரியேட்டர்ஸ் ஆகணும். ஸோ அவங்களுக்கும் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெத்து கிடையாது, அவங்க ஒரு இம்மோர்டல் தான். பட் இந்த யூனிவர்ஸ், இந்த முழு பிரபஞ்சமே அழிகிற பட்சத்தில் மேபி அவங்களும் அழிஞ்சிருவாங்கன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் நம்ம இந்திரதேவன் எடுத்துக்கோங்க. இந்திரதேவனாக இருக்கட்டும், நார்ஸ் கடவுளாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டெத்து கிடையாது, இவங்களை கொல்ல முடியாது. பட் பிரளயம் ஏற்பட்ட அந்த முழு பிரபஞ்சமே அழிஞ்சுன்னா கண்டிப்பாக இவங்களும் அழிஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அத்தினாவும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அத்தினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ் அண்ட் லஸ்ட்டுக்கு இம்யூனாக இருப்பாங்க. ஸோ அது இம்யூனிட்டியாக இருப்பாங்க, அவங்கள அதை அட்டாக்கே பண்ண முடியாது. இவங்க ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வெர்ஜின் காடஸஸ். இந்த ஜென்ரேஷன் மொழியில் சொல்லணும்னா அவங்க ஒரு முரட்டு சிங்கிள், அதுவும் வெறித்தனமான ஒரு முரட்டு சிங்கிள். பட் பழைய மொழியில் சொல்ல அப்படின்னா இவங்க ஒரு பிரம்மச்சாரி. ஸோ மன்மதன மாதிரி இந்த காட் ஆஃப் லவ் காட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் அப்ரோடைட் யார் வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்கோட காடஸ் ஆஃப் லவ். ஆக்சுவலி காடஸ் ஆஃப் லவ் கிடையாது, அவங்க காடஸ் ஆஃப் லஸ்ட் தான். ஸோ அவங்களுடைய பவர்ஸ் வந்து இவங்களை அஃபெக்டே பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காடஸஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லக்கூடிய காடஸ் ஆஃப் லவ் அண்ட் லஸ்ட்னு சொல்லக்கூடிய அப்ரோடைட் பவர்ஸ் எதுவுமே இவங்களை அஃபெக்டே பண்ணாது. இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மன்மதன் இருக்கார் இல்லையா, ஸோ மன்மதோட அம்பு வச்சு உங்களை அட்டாக் பண்ணால் அந்த அம்பு பார்த்தீங்கன்னா இவங்களை அஃபெக்டே பண்ணாது. ஸோ லவ் அண்ட் லஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இம்யூனாக இருக்காங்க. அண்ட் இவங்க பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். பட் என்னதான் இவங்க பேசிக்காக ரொம்ப அழகாக இருந்தாலும் இவங்க திருமணம் பண்ணிக்கல, கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரி தான் வாழ்ந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஸ்ட் அண்ட் லவ்ல வந்து இவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான நோயுமே இவங்களுக்கு அட்டாக் ஆகாது. எந்த விதமான நோய், எந்த ஒரு வைரஸும் இவங்களை அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அதுக்குமே இவங்க இம்யூனிட்டியாக இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ஸ்பீடுன்றதுமே கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க காட் ஆஃப் தண்டரோட பொண்ணுன்றதுனால இவங்களோட ஸ்பீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமேட்டாக இருக்கும். காட்ஸ் அளவுக்கு இவங்க ஸ்பீடாக மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். சரி ப்ரோ, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக இவங்க நல்லவங்க தாங்க. பட் இருந்தும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் பொறாமப்பட்டு சில தவறுகள் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அரக்கானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமப்பட்டு அவங்கள சிலந்தியா, ஒரு ஹியூமனாய்டு சிலந்தியா மாற்றிருப்பாங்க. அதேமாரி மெடுசா வந்து பார்த்தீங்கன்னா பொறாமப்பட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் டைப், ஒரு நாகா டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு க்ரீச்சராக மாற்றி விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க சில தவறுகள் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற கடவுளை கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப நல்லவங்க தான். ஸோ இந்த ரெண்டு தவறு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவங்க எந்த தவறுமே பண்ணது கிடையாது. ஸோ இவங்க ஒரு நல்ல கடவுளாக தான் பார்க்கப்படுறாங்க. இவங்க பேசிக்காகவே மோஸ்ட் ஃபேமஸான ஒரு காடஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். இவங்க இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசியில் வண்டர் உமன் கேரக்டர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வண்டர் உமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அத்தினாவை இன்ஸ்பயர் கிரியேட் பண்ணப்பட்ட கேரக்டர் தான். சரி ப்ரோ, இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட், இவங்க ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பிளானட்டரி லெவலில் அவங்க இருப்பாங்க. பிளானட்டரி லெவலில் இவங்க ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவ்ஸ் அளவுக்கு கிடையாது, ஜீவ்ஸோட கம்மியாக தான் இருக்கும் ஸ்ட்ரென்த். பட்
பவர்ஸ் அதிகங்க. ஜீவஸை விட இவங்க பவர்ஃபுல், பட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவஸோட கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் கிளியராக இவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லணும் அப்படின்னா, இவங்களுடைய ஃபாதரான ஜீவஸை விட இவங்க பவர்ஃபுல். அதே மாதிரி இவங்களோட சித்தப்பா பெரியப்பா அந்த காட்ஸ் இருக்காங்களே அவங்களோடமே இவங்க பவர்ஃபுல். அதாவது ஹேடிஸ், அப்புறம் பொசைடன், இவங்களோடமே பார்த்தீங்கன்னா இவங்க பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட சகோதரிகளோட இவங்க பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஹெர்குலஸை விடவும் இவங்க பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஹிந்துவிசமில் இருக்கக்கூடிய இந்திர தேவனாக இருக்கட்டும், வர்ண தேவன், வாயு தேவன், அக்னி பகவான், இவங்களை விடமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அதே மாதிரி நம்ம நார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தோரை விடவும் இவங்க பவர்ஃபுல். ஸோ டோட்டலாக இவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே காய்ஸ், நேர வீடியோக்கு ரொம்ப நன்றி. இந்த காடை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.